உண்மையான தபஸ் எது அப்படின்னு ஒரு விசாரம். தபஸ் தபஸ் சொல்றோமே, தபஸ்னா என்ன? தபஸ் சப்தத்துக்கே பல அர்த்தங்கள் உண்டு. அப்போ ராதீதரர் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி, அவர் எப்போதும் சத்தியம் பேசுவார். சத்தியத்தை தவிர அவர் வேற எதுவும் பேசினது கிடையாது. அப்பேற்பட்ட ராதீதரர் என்ன சொன்னாராம்? சத்தியம்தான் உண்மையான தபஸ். உண்மையை பேசுறது, உண்மையை பேசுறது தான் தபஸ் அப்படின்னு சொன்னார். ஆனா நம்ம எல்லாராலையும் ஹரிச்சந்திர மாதிரி இருந்துட முடியுமா? சத்தியத்தையே பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? எவ்வளவு விஷயத்துல பொய் தானாவே வருது. அப்போ இன்னொரு விஷயம், தர்மசாஸ்திர ரீதியா சில இடத்துல சத்தியம் அசத்தியமாகும், அசத்தியம் சத்தியமாகும், இப்படிலாம் விசாரங்கள்லாம் போயிட்டு. அதனால சத்தியத்தை பேசுறது அப்படிங்கிறது ராமச்சந்திர பிரபு மாதிரி நம்மளால இருக்க முடியாது. அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா. அதுவும் தபஸ் தான். அப்பனா அது தபஸ் இல்லையானா தபஸ் இல்லையான்னு சொல்லக்கூடாது. பட் அது இந்த காலத்துக்கு தபஸ் கிடையாது. சத்தியமிதி சத்தியவ அது கிடையாது. ரெண்டாவது இன்னொரு மகர்ஷி, தப இதி தபோ நித்ய பௌருஷிஷ்டி. இன்னொரு மகர்ஷி, புருஷிஷ்டருடைய புள்ள, பௌருஷிஷ்டின்னு பேர் அவருக்கு. அவர் சொன்னராம், தபஸ் தான் உண்மையான தபஸ். அது என்னது? பல தபஸ் சொல்லியிருக்கு. வேதமே பல இடத்துல பல அர்த்தங்கள்ல தபஸ் சொல்றது. தபோ நானசனாத் பரம், சாப்பிடாம பட்னி இருக்கிறது ஒரு தபஸ். இன்னொரு இடத்துல சொல்றது சாந்திராயனாதிகள்லாம் பண்றது தபஸ் அப்படின்னு சொல்றது. இன்னொரு இடத்துல சோமயாகத்துல சொல்லும் போது யஸ்வந்ததாதீதி அப்படின்னு சொல்ற இடத்துல தபஹா. எது உண்மையான தபஸ்னா யாரு தானம் பண்றாலோ அதுதான் உண்மையான தபஸ் அப்படின்லாம் சொல்லிரு. ஆனா அதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? சில பேருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும், நிறைய இருக்கும், பண்ணணுங்கிற மனசு இருக்காது. அதனால கிருஷ்ண சாந்திராயனாதிகள்லாம் அவளால பண்ண முடியாது. சில பேர் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லுவா. ஆனா ஏகாதசனிக்கு தான் விசேஷமா பசிக்கும். அதனால அனசனாத் அப்படி அனசனமான தபஸோ நமக்கு முடியாது, ரொம்ப கஷ்டம். சரி, தானங்கள் இல்ல கிருஷ்ண சாந்திராயனாதிகள் பண்ண முடியவே முடியாது. அப்போ இந்த தபஸும் நமக்கு ஒத்து வராது. கடைசியில மௌத்கல்யர் அப்படிங்கக்கூடிய மகர்ஷி சித்தாந்தம் பண்றார், ஸ்வாத்தியாய பிரவச்சனே ஏவேதி. ஸ்வாத்தியாயம் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, நித்தியம் அத்தியனம் பண்றது. பிரவச்சனம்னா சொல்லி வைக்கிறது, அதுவா பிரம்ம யஜ்ஞா அப்படின்னு அர்த்தம் பண்ற. இதுதான் உண்மையான தபஸ். நிஜமா பார்க்கலாமே, வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்தா சில பேர் நிறைய பார்த்திருக்கேன். வேதம் சொல்லிட்டே இருப்பா, வம்பு பேச்சு கிடையாது. ஃபர்ஸ்ட் வேதாத்தியனம் மன்றவாளுக்கு தனியா போய் ஒரு தானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவா சொல்றதே மகாதானம், உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்குறா, அதுவே மகாதானம். மேல என்னன்னு கேட்டா குருநாத ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, எங்கேயும் போய் சம்பாதிக்கணும் விஷயம் கிடையாது. ஒரு அரச மரத்தடியில் உட்காந்து வேதம் சொல்லிட்டே இருந்தா போருமா, யாராவது ஒரு உப்மாவாவது வச்சுட்டு போயிடுவாளாம். அப்படி வேதம் அப்படிங்கிறது இருக்கே, அது கீழே அழகு. இன்னைக்கும் நிறைய பேரை பார்த்துருக்கோம். நிறைய பேர் வெளியில வரவே மாட்டா. சாயந்தரம் வந்தாரே கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரம், எங்க வாத்தியார், அவர் அப்பா ராஜகோபால கணபாடிகள் பிரதிகிரகமே வாங்கினது கிடையாது. மகாபெரிவா சொல்லியிருக்கலாம், ஸ்ரோத்ரியஸ்ய சா காமஹ தஸ்ய அப்படிங்கிற வாக்கியத்துக்கு அப்படியே பிரத்யக்ஷமா தெரியறே அப்படின்னு. வேற ஒண்ணுமே தெரியாது. வேதம் வேதம் சொல்லிட்டு இருப்பா, தன்னுடைய ஸ்வானுஷ்டானத்துல இருப்பா. ஒரு இப்படி இருந்தா அவளுக்கு என்னன்னா தானம் பண்ற பலனும் வந்துடுறது, சத்திய பாஷனை அப்படிங்கிற தபஸும் வந்துடுறது. என்னன்னா பேச்சே கிடையாது, எல்லாம் வாயாலே பேச மாட்டா. வேதம் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டா கூட இப்படி ஜானையில காமிட்டி அமைச்சிருவா. அதனால இதுதான் உண்மையான தபஸ். வேற எதுவுமே தபஸ் நம்ம சொல்லிக்கிறோமே தவிர விக்னத்தை கொடுக்கக்கூடிய தபஸா இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த ஸ்வாத்தியாய பிரவச்சனம் தான் உண்மையான தபஸ். அது ஒருவன் பண்ணிட்டு இருந்தானா உலகம் க்ஷேமமா இருக்கும். அதான் வேதம் ஓதுவது வேதியர்கழகு, வேதியர்க்கு அப்படின்னே சொல்லியிருக்க ஔவையார் பாட்டி. வேதம் சொல்லிட்டு இருந்தா போருமா, வேதத்தை சொல்லிண்டே வீடு பெற்றார்களே அப்படின்னு திருமூலர் கூட சொல்லியிருக்கு. வேதத்தை சொல்லிண்டே அவெல்லாம் மோட்சத்தை அடைஞ்சிருக்காளே. எவ்வளவு சுகமான வாழ்க்கை இல்லையா? எவ்வளவு சுகம்.